தமிழ்நாட்டில் மற்ற மலை பிரதேசங்கள் செழிப்பாக இருக்கும்போது கல்வராயன் மலை மட்டும் வளர்ச்சியடையாமல் இருப்பது ஏன்? அரசியல் காரணத்தால் கல்வராயன் மலை மக்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கும் செம்மரம் வெட்டுவதற்கும் மட்டுமே பயன்படுத்தப்படுவது ஏன்? தமிழ்நாட்டில் கல்வராயன் மலை மக்களின் வாழ்வாதாரத்தை புறந்தள்ளும் அரசுகள். பசங்க ரொம்ப சிரமப்படுறாங்க போக்குவரத்துக்கும், படிப்பு அதனால பாதிப்பாகுது. பஸ் விட்டுவிட்டா அன்றைக்கி போக முடியல. விவசாய பொருள் கூட எடுத்துகிட்டு போய் விவசாயம் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த ஏரியாவில். அவர்களின் நீண்ட நாட்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுமா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியான கல்வராயன் மலை அமைந்துள்ளது. 1095 சதுர கிலோமீட்டர் மற்றும் 78,000 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த மலையில் மொத்தம் 176 மலை கிராமங்கள் அமைந்துள்ளன. இயற்கை எழில் கொஞ்சம் அழகை கொண்ட இந்த மலை கிராமங்களில் பொதுமக்கள் விவசாயத்தையே பிரதான தொழிலாக கொண்டு உள்ளனர். மலை பிரதேசமான இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு இடங்கள் உள்ளன. எனினும் இங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் வளர்ச்சியடையாமல் இருப்பதற்கு அங்கு பெருமளவு வாய்ப்பு கிடைக்காத கல்வியே காரணம் என பெரும்பாலானோர் தெரிவிக்கின்றனர். கல்வி பயில வாய்ப்பு கிடைக்காததால் அங்குள்ள மக்கள் பெரும்பாலும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கூலி வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மலை பிரதேசங்களில் கிடைக்கும் கடுக்காய், கருவேலம்பட்டை, மரப்பட்டை உள்ளிட்ட மூலிகை செடிகளை விற்று கிடைக்கும் பணத்தில் உணவு மட்டுமே உட்கொண்டு வருகின்றனர். மேலும் இங்குள்ள மக்களின் வறுமையை பயன்படுத்திக் கொண்டு அவர்களை கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கும் காய்ச்சிய சாராயத்தினை எடுத்துச் செல்வதற்கும் என பெரிய அரசியல் மாஃபியாக்களை செயல்பட்டு வருகின்றனர். இதனால் இங்குள்ள ஆண்கள், பெண்கள் என அனைவருமே சாராயத்திற்கு அடிமையானதன் காரணமாக தான் கடந்த ஆண்டு கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் குடித்ததனால் 68 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டையே பெரும் பரபரப்பாக்கிய இந்த சம்பவம் நடந்தேறிய போதும் கல்வராயன் மலையில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது குறித்தான எந்த நடவடிக்கையுமே மேற்கொள்ளப்படவில்லை என மலைவாழ் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் கல்வராயன் மலையில் இருக்கும் சுற்றுலா தலங்களை கூட மாவட்ட நிர்வாகமே, சுற்றுலாத்துறையோ மேம்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டும் கிராம மக்கள் சுற்றுலா தலங்கள் தற்பொழுது சமூக விரோதிகளின் கூடாரமாகி கிடப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மலை கிராமங்களில் இருந்து மருத்துவத்திற்கோ கல்விக்கோ உடனடியாக செல்லக்கூடிய வகையில் பேருந்து வசதி கூட இல்லை என குற்றம் சாட்டும் அவர்கள் 2025 கடந்து சென்றாலும் 50 ஆண்டுகள் பின்னோக்கி வாழ்ந்து வருவதாக கவலை தெரிவித்து வருகின்றனர். எங்கள் பிள்ளைங்க தும்பிலேருந்து இறங்கி ஹாஸ்டல் அது கிடைக்காது, ஹாஸ்டல் சாப்பாடு ஒத்துக்காதுன்றதுக்காக வீட்டுக்கு போவாங்க. சங்கராபுரம் போய் படிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அங்கே 5 மணிக்கு பஸ் ஏறினா 9 மணி 10 மணி தான் வீட்டுக்கு வருவாங்க. காலையில் 4 மணிக்கு கிளம்புனா தான் 7:30 போய் தும்பியில் பஸ் ஏறி சங்கராபுரம் போய் படிக்குவாங்க. பசங்க ரொம்ப சிரமப்படுறாங்க போக்குவரத்துக்கும், படிப்பு அதனால பாதிப்பாகுது. பஸ்ஸு விட்டுக்கிட்டா அன்றைக்கி போக முடியல. அதனால எங்களுக்கு இந்த வழியில் ரோடு ஏறி கொடுத்தா ரொம்ப நல்லது இருக்கும். பெரியபாளையம் டு தும்பை, இந்த பெரியபாளையம் டு வெள்ளிமலை தார் சாலை அமைத்து தரும் 10க்கும் மேற்பட்ட மனு கொடுத்து கலெக்டர், எம்எல்ஏ, அமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் மனு கொடுத்து எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கல. இதற்கிடையில் கருணாபுரம், சேஷமுத்திரம், மாதவச்சேரி உள்ளிட்ட பகுதியில் விசச்சாராயம் அருந்தி 68 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு தொடர்ந்த நிலையில் கள்ளச்சாராயம் எங்கு காய்ச்சப்படுகிறது, கல்வராயன் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரம் எப்படி உள்ளது என்பதை ஆய்வு செய்து 2 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசிற்கு உத்தரவிட்டது. ஆனால் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு பல நாட்களாகியும் தற்பொழுது வரை அரசு அதிகாரிகள் யாரும் ஆய்வு மேற்கொள்ள தங்கள் பகுதிக்கு வரவில்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் பழங்குடியின மக்கள் குறித்து எந்த அரசும் கவலை கொள்வதில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மலைவாய் மக்களுக்கு தேவையான ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை மற்றும் மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை உள்ளிட்டவைகளை கிடைக்க சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. ஆனால் தற்பொழுது வரை அது தொடர்பாக எந்த ஒரு முகாம்களும் தற்போது வரை நடத்தப்படவில்லை என கிராம மக்கள் புலம்புகின்றனர். தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, சிறுமலை, கொல்லிமலை என
ஏராளமான மலைப்பிரதேச சுற்றுலா தலங்களால் அங்குள்ள மக்கள் மற்றும் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் மேம்படுவதைப் போல கல்வராயன் மலையில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி அங்குள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பினை பெருக்கினாலே அவர்களின் வாழ்வாதாரம் சீராகும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்காத வரை அப்பகுதி மக்கள் இந்த சட்டவிரோத சாராயத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க மாட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மையாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.